இன்னைக்கான மார்க்கெட்ல ஒரு ஷார்ப் பாசிட்டிவ் மொமெண்டம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஹைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நிஃப்டி நியர்லி 26,200 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் எல்லா இண்டைசஸுமே 1% ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு மூவ் ஆயிருந்தது. அண்ட் ப்ராடர் மார்க்கெட்ல ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டைசஸும் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த இண்டைசஸ் ஹையரா க்ளோஸ் ஆயிருந்தாலும் மெட்டல் அதுல லீடிங் செக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டில மீடியம் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 அண்ட் சிபிஆர் டு S1 நார்மலா இருந்தது. அண்ட் கேண்டில் சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிட்டு R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் கொடுக்கும் போது என்ட்ரி எடுக்கலாம். R2 டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் ஹை ப்ராபபிள் என்ட்ரி. லேட்டர் ஆன் R2 பிரேக் ஆகும்போது அகைன் என்ட்ரி எடுக்கலாம். R3 டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். இது செகண்ட் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டீடைலா சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸ் பாருங்க, லிங்க் பயோல இருக்கு. அண்ட் இதே மாதிரி டெய்லி ட்ரேடிங் கான்டென்ட்க்கு ட்ரேடிங் வித் ஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.